மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். இன்று கந்தர் அனுபூதி சிந்தனை 4வது நாள். விநாயகர் காப்பு முடிச்சுட்டு 1000த்துல 3வது பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான, ஆழமான கருத்துக்கள் கொண்ட ஒரு பாடல். ஆழமான அப்படின்னா, இந்த ஹாலிவுட்ல எல்லாம் படம் எடுப்பாங்க. பல கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பு, பயங்கரமான சிந்தனை, ரொம்ப ஆழமான டீப்பான பிலாசபிக்கல் சிந்தனை எல்லாம் போட்டு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ பணம் போட்டு முயற்சி செஞ்சு ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் வார்த்தைகளை பயன்படுத்தி இவ்வளோ ஆழமான ஒரு மெசேஜை சொல்ல முடியுமா அப்படின்னு என்னை ஆச்சரியப்பட வைத்த ஒரு பாடல். இந்த பாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதே அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சு. மேலோட்டமாக படிக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு, சாமி பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ள இவ்வளோ ஆழமான மீனிங் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஒரு 18 வார்த்தைகளுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை வந்து அடக்க முடியுது அருணகிரிநாதரால அப்படின்னு சொல்லி வியக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த மாதிரியான ஒரு பாட்டு. எனவே இதை முழுசா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த காணொலியை. தமிழ் ஏன் மற்ற மொழிகளை விட தனித்து நிற்குது, தமிழ் ஏன் வந்து ஒரு பேரறிவுக்கான ஒரு மொழி அப்படிங்கிறது இந்த பாட்டு தான் ஒரு சான்று. ஏன்னா ஔவையார் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது, அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. வெறும் ஒரு 1.5 அடியில 7 கடலை புகுத்துற மாதிரி அப்படின்னா, அதெல்லாம் சும்மா வார்த்தைகளுக்கான புகழ்ச்சி கிடையாது, வாய் வார்த்தைக்கான புகழ்ச்சி கிடையாது. அதுல அவ்வளோ உண்மை இருக்கு அப்படிங்கறதான் விஷயம். சரி, இந்த பாட்டை பத்தி நான் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன். நேரா பாடலுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல், வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. இந்த பாட்டை பத்தி ஒரு வரியில குறிப்பிடணும் அப்படின்னா, தானே பதில் சொல்லும் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாட்டு வந்து கேள்வியா தெரியுது படிக்கும்போது. ஆனா பதிலும் அதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. வார்த்தையில விளையாண்டுருக்காரு அருணகிரிநாதர். மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த பாட்டுல அருணகிரிநாதர் அந்த பொருள் எதுன்னு கேட்கிறாரு. மெய்ப்பொருள் எதுப்பா அப்படின்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு முருகர் கிட்ட கேட்கிறாரு. கேட்கிற மாதிரியே பதிலும் சொல்றாரு. அதுதான் அருணகிரிநாதருடைய ஜீனியஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் வரி பாருங்க. வானோ புனல் பார் கனல் மாருதமோ, அதாவது ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, பஞ்சபூதம், இதெல்லாம் தான் பொருளா, மெய்ப்பொருளா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா. வானோ புனல் பார் கனல் மாருதமோ, இதுக்கு எந்த வார்த்தைகள் வேணா, இதை எந்த ஆர்டர்ல வேணா போட்டிருக்கலாம். ஏன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி போட்டிருக்கலாம். ஆகாயத்தை முதல்ல வைக்கிறாரு. வானோ, அதை தனியா கேட்கிறாரு. வானோ, அதுக்கப்புறம் புனல் பார் கனல் மாருதமோ. ஏன் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாயம் அப்படிங்கிறது பரவி இருக்கக்கூடியது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, இது மூணும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனால இது தனித்தனியா கேட்கிறாரு. ஆகாயம் அப்படிங்கிறது வந்து கண்டெய்னர், அது ஒரு மேட்ரிக்ஸ். மீதி இருக்கிற 4ம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, இது மூணும் அதுக்குள்ள இயங்கக்கூடிய கண்டென்ட். இந்த டுவாலிட்டி மனசுல வச்சுக்கோங்க. வானோ புனல் பார் கனல் மாருதமோ. அடுத்த வரி பாருங்க. ஞானோதயமோ நவில் நான் மறையோ. ஞானோதயம் அப்படிங்கிறது ஒருத்தன் மனசுக்குள்ள, அவனுக்குள்ள ஏற்படக்கூடியது. சரியா. ஞானோதயம் அப்படிங்கிறது அவன் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய, அகத்தில் ஏற்படக்கூடிய தெளிவு. நவில் நான் மறையோ. நவில்றதுனா, நவில்வது என்றால் சொல்வது, சொல்லக்கூடிய, ஓதக்கூடிய 4 மறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வரியில பஞ்சபூதங்களை சொல்லி இதுதானா அப்படின்னு கேட்கிறாரு. 2வது வரியில அகத்தில் ஏற்படக்கூடிய ஞானோதயமா இல்ல புறத்திலிருந்து கேட்கக்கூடிய 4 மறைகளா. 4 மறைகள் அப்படிங்கிறது வந்து பொதுவா இன்ஃபர்மேஷனை குறிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியில இருந்து கேட்கறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இல்லையா. வெளியில இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாமே, நம்ம செவிகளுக்குள்ள வர்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன், அறிவு. அது எல்லாமே அந்த ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ட்ரூத் ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ முதல் வரியில உலகம், 2வது வரியில அறிவு, 3வது வரியில யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ அப்படின்னு கேட்கிறார். நான், மனம், என ஆண்ட இடம், 3 விஷயத்த சொல்றாரு. இதுல யானோ மனமோ அப்படிங்கிறது
நான் வேறு மனம் வேறு அப்படிங்கறத பிரிக்கிறாரு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வேற மனம் வேற. இதைத்தான் வந்து நவீன அறிவியல் மாடர்ன் சைக்காலஜின்னு சொல்லுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க மனசுல என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்தை நீங்க விதைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் மனமும் ஒண்ணு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே நீங்க நடப்பீங்க. அந்த காரியத்தை முடிக்காம சோர்ந்து போயிடுவீங்க. ஆனா மனம் வேறு நான் வேறு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க மனசை வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் மனசு பயப்படுது. ஆனா பயப்படுறது அதோட தன்மை. ஆனா இதை செஞ்சு முடிக்க வேண்டியது என் வேலை, என்னோட கடமை. நான் இதை செய்யணும், இதை கத்துக்கணும். ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது, உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுல இருந்து இப்ப நான் சமீபத்தில் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன், நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டேன். இது எல்லாத்துலயுமே இப்படிதான் நடந்தது. நானும் மனமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயக்கத்துக்குள்ள இருந்தோம்னா கத்துக்கவே முடியாது. கற்றுக்கொள்வதோட அடிப்படையே வந்து மனதை வந்து வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணும்போது மனசு காட்டுற அந்த ரிலக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இதுதான் மாடர்ன் சைக்காலஜி நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ யானோ மனமோ அப்படின்னும் போது நான் வேறு மனம் வேறு அப்படின்னு அவர் அழகா பிரிக்கிறார். கடைசியில என்னை ஆண்ட இடம் தானோ அப்படின்னு முடிக்கிறார். என்னை ஆண்ட இடம் அப்படின்னா என்னது? முருகன் என்னை ஆளக்கூடிய இடம் எது? எங்க இருந்து ஆட்சி பண்றாரு? கோயில்ல இருந்தா? இல்ல நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்தா? கிடையாது, வெளியில இல்ல. என ஆளும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தகராலயம் அல்லது இதய குகை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய வெளி. நமக்குள் இருக்கக்கூடிய வெளி, அது என்னப்பா உள்ள இருக்க வெளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன இயற்பியல் பிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பொருட்களால் ஆனதை விட வெளியால், அதாவது எம்டி ஸ்பேஸால் ஆனதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம உடல் வந்து அணுக்களால் ஆனது. அணுக்கள் வந்து கூர்ந்து கவனித்தால் 99.999% எம்டி ஸ்பேஸ், வெற்றிடம். அப்போ ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் ஒன்று படித்தேன். உலகத்தில் உள்ள 800 கோடி 900 கோடி மக்களுடைய உடம்புல இருக்கிற அந்த வெற்றிடத்தை மட்டும், அந்த எம்டி ஸ்பேஸை நீக்கிட்டோம், வெற்றிடத்தை அந்த எம்டி ஸ்பேஸை நீக்கிட்டோம் அப்படின்னா, வெறும் பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டர், நம்மளோட பிசிக்கல் மேட்டர் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒரு சின்ன ஆப்பிள்குள்ள அடைக்கிற முடியுமா? அப்போ இந்த பருப்பொருள் இவ்வளவுதான். இதுக்குள்ள இப்ப என்னோட நான் இவ்வளோ ஒரு 5 அடி 6 அடி உயரம் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய 6 அடி உயரத்துக்குள்ள அவ்வளவு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் என்னை ஆண்ட இடம், எனக்குள்ள இருக்கக்கூடிய வெளி. அந்த வெளியில என்ன இருக்கு அப்படின்னா, அங்கதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் கேள்வியா கேட்கிறாரு. வானோ, புனல் பார் கனல் மாருதமோ, ஞானோதயமோ, நவில் நான்மறையோ, யானோ மனமோ அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது என்னை ஆண்ட இடம் தானோ அப்படின்னு தானோன்னு முடிக்கிறாரு. அப்போ அதுலயே பதில் வந்துருச்சு, இதுதான்ப்பா பொருள் அப்படின்னு முடிக்கிறார். பதில் அதுதான். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளி, அந்த வெளியில் இருக்கக்கூடிய இறைவன், எனக்குள் எனக்காய் என்னுடனே நானாகி என்னையும் எனக்கான உலகையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் படைத்து காத்து இயக்கி மறைத்து அழித்து ஐந்தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடிய இறைவனே அந்த மெய்ப்பொருள். பொருளாவது சண்முகனே. இதுவும் பாடல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான பதில். என்னை ஆண்ட இடம்தானோ பொருள், பொருளாவது சண்முகனே. வள்ளலாரும் பாம்பன் சுவாமிகளும் இதைத்தான் வந்து தகராலயம், சிதாகாசம் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க. கவனிச்சு பார்த்தா இந்த பாட்டு வந்து வெளியில தெரியக்கூடிய ஆகாயத்துல தொடங்கி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆகாயத்துல வந்து முடியுது. என்ன மாதிரியான ஒரு ஜீனியஸ் பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வானோ அப்படின்னு தொடங்குற பாட்டு என்னை ஆண்ட இடமோ அப்படின்னு வந்து முடியுது. அதுவும் ஆகாயம், இதுவும் ஆகாயம். அது வெளியில இருக்க ஆகாயம், இது எனக்கு உள்ள இருக்க ஆகாயம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பஞ்சபூத மயக்கத்துல உருவான இந்த உலகத்துல கடவுளை தேடாத, உனக்குள்ள தேடு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்து வச்சிருக்காரு இந்த ஒரு பாட்டுல. அப்போ ஆகாயம், நீர் நிலம் நெருப்பு காற்று, ஞானம், மறை, நான், என்னுடைய மனம், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லலை. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் வந்து அப்படியே இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்லாம் சொல்லலை. இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் உண்மை, ஆனா நிலையற்றது. உனக்குள்ள இருக்க கடவுள் நிலையானவர், உண்மையானவர் மற்றும் நிலையானவர், அதுதான் மெய்ப்பொருள். அந்த டுவாலிட்டி அதை புரிய வைக்கிறார். முதல்ல ஒரு டுவாலிட்டி பார்த்தோம், வான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மீது 4 எலிமெண்ட்ஸ், அது ஒரு டுவாலிட்டினா இது ஒரு டுவாலிட்டி. உயிரோட பயணம் வந்து ஓர் அறிவுல தொடங்குது, ஒரு புல்லுல தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. மனிதன் வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்துட்டாரு கடவுள். இதுக்கு அடுத்து என்னது? மனிதனுடைய எவல்யூஷன்ல அடுத்த ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தா, அதன் அடுத்த கட்டம் இறைவனுடைய நிழலை சேர்ந்து ஒரு பேரறிவாக மாறுவது. அதுதான் மனித உயிரோடைய அடுத்த கட்டம். அதை நோக்கி உன்னோட கவனத்தை திருப்பு
அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. உலக மயக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடு, இதுல இருக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து விடுபடு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது அத்தனையும் இந்த ஒரு பாட்டுல இருந்து வந்த சிந்தனை. வெறும் 18 வார்த்தைகள். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் ஃபார் அ மொமெண்ட். 18 வார்த்தைகளுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடக்கியிருக்காரு. எனவே இந்த பாடலை உங்களோடு சேர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இதனை அருளிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்றென்றும் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாட்டை பற்றின உங்களுடைய சிந்தனைகளை என்னோட பகிர்ந்துக்கங்க. இந்த பாட்டு மற்றும் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் தயவு செய்து படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் நாளை அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.